கிதாபுல்லா, ஹுதூதுல்லா, ஃபராயிசுல்லா மற்றும் இகாமத்தே கிதாபுல்லாவுக்காக உதவி தேடினார்கள். அல்லாஹ்வுடைய புத்தகத்தை நிலைநாட்டுறதுக்காக உதவி தேடினாங்க. இப்ப குர்ஆன் சொன்ன மாதிரி ஒரு நாடு இருந்தா அந்த நாடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒத்துக்க வைக்கணும். யாரையாவது ஒத்துக்க வைக்க முடியுமா? நடக்கவே நடக்காது. கியாமத் நாள் வரைக்கும் நடக்காது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? அது மாதிரி ஒரு நாடு டெமோ காட்டணும். இது பாருங்க, இது குர்ஆனுடைய நாடு, இது மனிதர்கள் ஆட்சி பண்ற நாடு. ரெண்டு நாடையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. இங்க மக்கள் நல்லா இருக்கானா, இங்க மக்கள் நல்லா இருக்கானா. இது செய்யாத வரைக்கும் குர்ஆனை நீங்க நிலைநாட்டவே முடியாது. செஞ்சுதான் காமிக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டதே எதுக்குன்னா செயல் வடிவம் செஞ்சு காமிக்கிறதுக்காக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்ப அதோடைய நோக்கத்துக்காக மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னு சொல்லி கதாநாயகர்கள் சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வும் உதவி கிடை